எப்படியோ சொன்ன மாதிரி முதல் பேட்ச் டெலிவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லா கொண்டாட்டம். ஓ அக்கா, அதுக்குள்ள தர்ஷன் விஷயத்துல ஒரு நல்ல முடிவு தெரிஞ்சிருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒண்ணா செலிப்ரேட் பண்ணுவோம். அதையும் தான் ஒரு வாய் முடிச்சுட்டு சொல்லான்னு வந்து அதுக்குள்ளார முந்திக்கிட்டேன். அந்த போஸ்டர் குடும்பத்துக்கு பொங்க வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம லைஃப்ல எல்லாம் பெருசா கொண்டாட போறோம். இங்க பாருங்க, அதுக்கப்புறம் இந்த 5 ஸ்டார் 7 ஸ்டார் இந்த 10 ஸ்டார் ஹோட்டல்ல தான் கொண்டாடுறோம். ஏய், உன் மாமியாருக்கு இன்னைக்கு உறக்கமே வராது. ஏற்கனவே நமக்கு ஏதாவது நல்லது நடந்தா அதுக்கு இருக்கும். ஆப்ரேஷன் பண்ண பிறகு இப்ப கண்ணு நல்லா தெரியுதா? நீ வேற இந்த அக்காவை அழைச்சி செக்கை கொடுத்துக்கிட்டியா? நல்ல எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி ஒரு மாமியாருக்கு வெளிப்பும் தான் ஊத்துனேன். ஏய், என்னது நீ இப்படி பேசிட்டு இருக்க? நீ முதல் தடவை ஒரு நல்ல விஷயத்த ஆரம்பிக்கிறோம். எதுக்கு இப்படி நெகட்டிவ் தாட்ஸோட ஆரம்பிக்கணும்? சும்மா அவங்க கையில் கொடுத்துருந்தா அவங்க சந்தோஷப்பட்டு போயிருப்பாங்கல்ல. பிடிச்சிருப்பாங்க. அவங்க கையில் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி காலில் விழுந்து உங்களால தான் ஜெயிச்சுன்னு சொன்னால் கூட அவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க. அதெல்லாம் ஜீன்லேயே வரணும். அதுவும் சரிதான். அதுங்க எப்போ யார் விழுவாங்க நம்ம சிரிக்கலாம்னு பார்க்குற கூட்டம். அடுத்தவங்க சந்தோஷமா இருந்தால் அவங்களுக்கு சந்தோஷம்லாம் படவே தெரியாது. அதுவும் அவங்க பையன் ஜெயிலில் இருக்க நேரத்தில் கேவலமாக 10 லட்ச ரூபாய்க்கு செக்கு வாங்குறாங்கன்னு கண்ணு மட்டும் இல்லை, கிட்னி லிவர் லங்ஸு எல்லாம் எரியும். இன்னொரு விஷயம், இந்த வீட்டில் இருக்க மற்றவங்க எல்லாருமே என்னை பொறுத்த வரைக்கும் சக மனுஷங்க. இந்த வீட்டில் ஒன்றா குழம்பிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஆனால் எனக்கு உறவு சொந்தம் எல்லாம் நீங்கள் தான். பார்த்தீங்களா ஓடுறத? இதான் மகள் தந்தை காட்டும் பாசம். என்னடி அவன் அம்மாவையும் இது அவனையும் ஃப்ரீயா கிடைச்சது ஸ்மைல். பார்த்து சிரிச்சுட்டு போறான். அவனை பத்தி சுதன் கிரெடிட் கார்டு யூஸ் பண்றதுல வந்து உங்க அம்மா கூப்பிட்டு பாயிண்ட்ஸ்ல கிடைச்சது. வாங்க பஞ்சாயத்து வைப்பான் பாருங்க. அக்கா, அதெல்லாம் விடுங்க. நம்ம கொஞ்சம் ப்ரொடக்டிவா பேசுவோமா?